இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த குணச்சித்திர நடிகர் ஜீவா ரவி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் தி versatile and talented actor ஜீவா ரவி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக. ரொம்ப ஸ்மார்ட்டா வந்திருக்கீங்களே சார். வயசாயிடுச்சு மேடம். அப்படி தெரியவே இல்லை சார் உங்களை பார்த்தா. 100 படத்துக்கு மேல சூப்பரான ஹிட் படங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ரீசெண்டா வந்த ரத்னம் செம்மையா இருந்தது. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ரத்னம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பேசிக்லி வந்து ஹரி சார் படம். நான் இதுக்கு முன்னாடி சிங்கம் 3 பண்ணேன். ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி அதில் பண்ணுறது. ஹரிசாட் படம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எந்த படத்தில் போனாலும் ஈஸியாக பண்ணிடலாம். அது போக என்னோட க்ளோசஸ்ட் பிரதர் விஷால், அவர் தான் ஹீரோ. ஸோ ஜேபி சார், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஸோ இவங்கெல்லாம் விட நம்ம வந்து காரைக்குடியில் ஒன்றா இருந்தது ஒரு ஃபேமிலி மூமெண்ட். அது ஆக்சுவலி வேறு ரோல் தான் சொன்னாங்க, தாசில்தார் ரோல் சொன்னாங்க. பட் அவங்க சொன்னால் நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துருங்க சார். துளசி அம்மா இருக்காங்க, பிரியா பவானி சங்கர் இருக்காங்க, விஷால் அங்கே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்ல சீன்ஸ் ரத்னமில் பண்ணோம். பின்னாடி நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி உங்களோட க்ளோஸ் பிரதர் விஷால் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க, பர்சனலி ப்ரொஃபஷனலி. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சூப்பராக நடிச்சிருப்பாரு, ஒரு சீனையும் செதுக்கி இருப்பாரு அவர். ஆக்சுவலி பேசிக்லி அதில் ஒரு சீன் வரும். அது என்னன்னா, அதில் வந்து அந்த பிரியா பவானி சங்கர் வந்து ஏன் லவ் பண்ணலன்னு கேட்டுகிட்டே இருப்பான். நானும் வந்து தாய் மாமனா பிரியா பவானி சங்கருக்கு வேற மாப்பிள்ள பார்த்துருப்பேன். ஆனால் முடியவே முடியாது. நான் கல்யாணம் பண்ணால் ரத்னம் தான் கல்யாணம் பண்ணி. படம் பார்த்துட்டிங்களா? திட்டுவார் பிரதர் போகும்போது, முன்னாடி ஏன் சொல்லி தேட்டருக்கு அனுப்பாம விட்டீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன சொல்கிறேன், ஃபைனலாக எல்லாரும் வந்து கார்னர் பண்ணி கேட்கும்போது பர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிப்பார். அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கும். அந்த அம்மா ஃபோட்டோ அப்படியே பிரியா பவானி சங்கர் கேட்பார். எப்படி நான் வந்து அந்த அந்த எமோஷன் சீன் தான் அது. பட் அது ரொம்ப நாளாக லைவாக அழுது, நிஜமாவே அழுது. நான் ஷார்ட் முடிஞ்சேன்னு கேட்டேன், என்ன பிரதர் கிளிசரின் போடாமே அழுதுட்டீங்க? இல்லை சார், அம்மா சென்டிமெண்ட் யாருக்கு தான் அழுக வராது அப்படின்னாரு. அந்த மூமெண்ட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா ஹரி சார் பக்கத்தில் என்ன உட்கார வச்சுருந்தார் மானிட்டர். மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டார். நான் உட்காந்து பார்த்து கைத்தட்டி எல்லாம் பிளான். அவருக்கு அது ஷார்ட் முடிஞ்சுமே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் அவருக்கு அது வெளியே வரல. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் கேரவனில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பட் பேசிக்கலி விஷால் இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங்மா. வெரி குட் ஹியூமன் பீயிங். ஒரு உதவி அப்படின்னா நைட் 1 மணி கூட வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஊருக்கே தண்ணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி டேங்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு ரொம்ப நல்ல ஒரு அம்மா பையன் அப்பா பையன் சொல்லுவாங்க, ஃபேமிலி ஓரியன்டு. வெளியே வந்து மற்றவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு ஜேர்னலிஸ்டோட உயிரை வந்து ஓவர் நைட்டில் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவர் இறந்துருவான்னு சொல்ல அவரை வந்து இம்மீடியட்டாக அடுத்த நாள் காலையில் ஒரு 1.5 lakhs செக்கை கொடுத்து, என் ஒய்ஃப் மூலியமாக தான் வந்தாங்க அந்த இது. பட் இருந்தாலும் பப்ளிசிட்டியே வேணான்னு சொன்னார் அவர். எந்த ப்ரெஸ்ஸோட நான் செக்கை கொடுத்துறேன். அவர் நீ உயிரோட நல்லா தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறாரு. நாங்களே வந்து இதை பற்றி கேட்கணும்னு நினச்சோம் சார். ஆக்சுவலாக வந்துட்டு விஷால் சார் மட்டும் இல்லை, நீங்களும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்து பார்ட்டாக இருந்திருக்கீங்க அவங்களோட சந்தோஷமான லைஃபுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டும் நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. அண்ட் வந்து சார், நிறைய பேர் வந்து இவர் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். எங்களை மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஜனனி அப்பாவா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு பர்டிகுலராக வந்து இந்த டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, திருப்பி திருப்பி அவர்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சில டேரக்டர் வந்து உங்க மனசுக்குள்ள தோண வச்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது டேரக்டர்ஸ் இருக்காங்க? 4 பேர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தனுஷ் சார். தனுஷ் சார் தான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கான மீனிங் வந்து 3ல கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தனுஷ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இன்னி வரைக்கும் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா படத்துலையும் நான் வந்து அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சின்ன வயசில் சின்னவர் தான், ஒரு மென்டாராக வந்து நினச்சி தான் அந்த சீன் ஆரம்பிப்பேன். இப்போ எனக்கு பேசிக்கலி நான் ரஜினி சாரோட ஃபேன். ஆனால் தனுஷ் சார் வந்து எனக்கு ஒரு மென்டராக எடுத்திருக்கேன். ஒரு மென்டர் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 3ல ஒரு ஷார்ட் இருக்கும். தனுஷ் சார் நான் அடிக்கிற சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன் என் பொண்ணு பின்னாடி சுற்றுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சுதி அவங்க வீட்டுக்கே போய் கல்யாணமும் ஆகிடும். அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வருவார். வரும்போது அந்த டோரை தட்டுவார், இப்படி திறப்பேன். திறந்தோன்னே என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னாரு. இப்படி திறந்தோன்னே என்ன யார் பாரு? அப்படி இல்லை சார், திறந்தோன்னே உங்கள் முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவங்கள ரியலைஸ் பண்ணிவிடுங்க, உங்கள் ஐபால்ஸ். இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, இப்படி தட்டினோன்னே யாருமா, ஒரு 2 seconds தான். எடுத்தோன்னே திறந்தோன்னே யாருமான்னு கேட்டால் அது வந்து டைலாக் துப்புற மாதிரி இருக்கும். அவங்க யாருன்னு முதல்ல ரியலைஸ் பண்ணிவிட்டு நீ யாருப்பா அப்படின்னு.
ஒரு சின்ன விஷயம் தான் அது. பட் எனக்கு வந்து அது பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு இப்போ வர படங்கள். ஏன்னா இப்போ டைலாக் பேசுறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஒன்று டைலாக் துப்பணும்னு வச்சுங்களேன், டைலாக் வந்து அப்படியே நம்ம வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நடந்த விஷயத்துக்கு முன்னாடியான லீடெல்லாம் எடுத்து ரியாக்ஷன் எடுத்து அப்படி பேசணும். இதெல்லாம் நிறைய தனுஷ் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவர் வந்து எப்படின்னா அந்த சின்ன வயசில் ஒரு செல்ஃப் மேட் பர்சன் சொல்லலாம். அதே மாதிரி அவங்க பிரதர் செல்வராகவன் சாரோட இது கஸ்தூராஜா சார், இது எல்லா ஜீனும் சேர்ந்தது வந்து தனுஷ் சார். ஆனால் அவரை வந்து அவரே செதுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து தனுஷ் சார் ஒன்று. வெரி ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்னராஜன் சார் வந்து ஆக்சுவலி அந்தகாரம்னு ஒரு படம் வந்தது, அர்ஜுன் தாஸோட என்ட்ரி. வெரி ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர். அவர் இனி ஒரு பேசப்படுவார், டெஃபினட்டாக பேசப்படுவார். அதுக்கப்புறம் பார்த்தா சுசீந்திரன் சார், நோ டவுட். எனக்கு ஜீவான்ற பட்டமே அந்த படத்துலேருந்து எனக்கு வந்துச்சு. அண்ட் மோரோவர் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் கார்த்திக் யோகி. இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி, டிக்கி லோனா, அடுத்தது கூட அனௌன்ஸ் பண்ணாங்க தெற்குப்பட்டி தென்னரசு ஆர்யா சார் பண்ண போகிறார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஃபேவரட் டேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் நான் ஒரு டேரக்டர் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா சுசீந்திரன் சாருக்கும் சக்தி சௌந்தர் மிருதன் டேரக்டர். இன்றைக்கும் மிருதன் வந்து எங்கே போனாலும் ரீச். குழந்தைங்க வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் தான் ஜோம்பி அப்படின்னு. அதே மாதிரி ஜனனி அப்பா இப்போ ரீரிலீஸ் கமலா தேட்டர் போகும்போது எனக்கே ஷாக். ஏன்னா உங்கள் ஏஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ரன்னிங் டு மீ. ஏன்னா அது தனுஷ் சார் வந்தால் தான் நடக்கும், இல்லை ஹீரோயின் ஸ்ருதிஹாசன் வரணும். ஹீரோயின் கிடைக்கிற ஒரு வரவேற்பு வந்து ரீரிலீஸ் போது தேட்டரில் நம்மளுக்கு கிடைச்சது. ஒரு 3யோட படத்தோட வேல்யூவே எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. கண்டிப்பாக இப்போ ரிலீஸ் ஆனது சூப்பர் டூப்பர் ஹிட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேரக்டர் இருக்காங்க. பட் என் ஃபேமிலிலேயே ஒரு டேரக்டர் நான் வச்சிருக்கேன். அவன் பேரை சொல்லணும் தப்பாயிடும். என் பையன் கேட்கணும்னு இருந்தோம். என் பையன் அதே மாதிரி துரை செந்தில்குமார்னு ஒரு டேரக்டர் கொடி படம் பண்ணியிருக்காரு, காக்கி சட்டை, இந்த படம்லாம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து விஜய் சாரோட ஒரு பாண்டிங் வந்தது முருகதாஸ் சார். முருகதாஸ் சார் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவார். உங்ககிட்ட வந்து இப்படிலாம் நடிகெல்லாம் பண்ண மாட்டார். நம்ம ஏதாவது தப்பாக பண்ணால் தான் கிட்ட வருவார். ஸோ இதெல்லாம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு. யாராவது பேரை விட்டுருந்தா கூட நான் பின்னாடி சொல்லுவேன். கண்டிப்பாக சார். உங்கள் பையன் சொன்னீங்க, அதுக்கப்புறமா வந்து அப்படியே வேற ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டீங்க. உங்கள் பையனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா ஃபுல் சினிமா ஃபேமிலி. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஆக்டர்னு வந்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்கள் பையன் வந்து ஆக்டராக வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்த போது நோ 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 டாடி, நான் வந்து டேரக்டராக தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டராக இருக்காரு. உங்கள் பையனை பற்றி பேசிக்கலிமா ஆக்சுவலி ஆக்டர் இந்த சினிமாவே வேணான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஏன்னா ஆக்டராக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். நீ வந்து ஒரு டேரக்டராக இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய விஷயங்கள் நடக்கும். ப்ரொடியூசர் திடீர்னு படத்தை நிறுத்திடலாம், இல்லை ப்ரொடியூசருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், இல்லை படம் வந்து தள்ளி போகலாம். ஹி ஹேஸ் டு வெயிட். அந்த வெயிட் பண்ணுறது வரைக்கும் இன்கம் யார் கொடுப்பா? ஸோ அதை வேணாண்டா, நீ வேறு ஏதாவது போயிடுனேன். இல்லைப்பா நான் வந்து தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸோடு இருந்து 2-3 ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணால். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு டெக்னிக்கலி ஐம் நாட் சவுண்ட். நான் ஒரு ஆக்டர் தான், நடிப்பும் வந்துடும். சரி எப்படி ஃப்ரேம் வச்சுருக்கான், என்ன லைட்டிங், என்ன இது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு விட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ தெரிஞ்சு கஷ்டப்பட்டு முருகதாஸ் சார் போய் பார்த்து ஹி ஜாயின்ட் கின்ஸ்லின் ஃபாக்ஸ்டார் பிக்சர்ஸ் வத்திக்குச்சி. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அட்லியோட போய் ட்ராவல் பண்ணால் அது வரைக்கும் பையன் இங்கே வேலை செய்கிறான், வருவான், வீட்டுக்கு படுத்துருவான், திருப்பி எழுந்துச்சு போவான். ஃபுல் டே பார்க்க முடியாது, நைட் மட்டும் பார்ப்போம். இப்படி தான் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அவன் சொந்த படம் பண்ண போகிறான் அப்படின்றதும் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், அது உங்கள் கேள்விக்கு நடுவிலே சொல்லிடுறேன். ஸோ இப்படிலாம் இதெல்லாம் நடந்துருச்சுமா, இதெல்லாம் நடந்துச்சு அவன் பண்ணுவான். அந்த டைமில் தான் அவன் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு. அப்போ சொன்ன டே இப்போ கல்யாணம் பண்ணும்போது வேலை ஒன்றுடான். அப்பா நான் கல்யாணம் பண்ணால் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வரும். அந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசிட்டேன், அவங்களும் சினிமா குடும்பம் தான். அந்த ஸ்ரேயா அப்படின்றது சஞ்சீவோட அக்கா பொண்ணு, சிந்துவோட டாட்டர். மஞ்சுளா ஆண்டி இருக்காங்க, பழைய ஆக்ட்ரஸ் மஞ்சுளா ஆண்டியோட சிஸ்டர்ஸ் கிராண்ட் டாட்டர், மஞ்சுளா ஆண்டியோட பேத்தினே வச்சுங்க. ஸோ அவளும் அந்த சினிமாவில் வளர்ந்த பொண்ணு தான், மீடியா அவங்க எல்லாம். ஸோ அப்படி சரி பண்ணிக்க வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைலண்ட்டாக வந்து அவன் டைரக்ஷன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், எங்களுக்கு தெரியாது. நான் அப்போது வந்து ஒரு சீரியல் கமிட் ஆகிறேன், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் திருமகள் அப்படின்னு படம். பூஜை போட்டுகிட்டே இருக்காங்க. தியாகராஜன் சார் தெரியும்ல, சத்யஜோதி. ரவீந்திரன், உங்களுக்கு அஸ்வின் ரவீந்திரன் என்ன வேணும் அப்படின்னாரு. சார் ஒரே பையன் சார், என் பையன். அவர் தான் எங்கள் அடுத்த படம் பண்ணுறாரு. நான் சொன்ன ஷாக் எனக்கு. என்ன சார் அப்படின்னா, அவர் தாங்க எங்கள் அடுத்த படத்தை பண்ணுறாருன்னு. எனக்கு அப்படியே இந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க, அவர் தாங்க உங்கள் இப்படிலாம் போயிட்டு மைண்டில் எனக்கு ஒன்றுமே புரியல. சார் எனக்கு சொல்ல சார் அப்படின்னா. அப்படியா அப்படின்னா, அப்போ நான் சொல்லிட்டேன், சொல்லுவான் சார், அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் விட்டுட்டேன். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சரி இவனை வந்து எப்படியாவது இவன் சொல்லாமல் விட்டானே, அவனை எப்படியாவது கலாய்க்கணுன்ற மைண்ட் ஆயிடுச்சு. அம்மாட்டையும் சொல்ல, அப்பாட்டையும் சொல்ல, அவன் டேரக்டர் ஆகி அட்வான்ஸ் வாங்கி ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறேன். யாருக்கும் சொல்லாமல் போனோம். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்தான். டேரக்டர் பார்க்கணுங்க. சார் உங்களுக்கு தெரியும் சார், நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்ப. இல்லைப்பா, டேரக்டர் மட்டும்தான் பார்க்கணும், பர்சனலாக பார்த்துட்டோன்னா அந்த படம் கன்ஃபார்ம் ஆகிடும். இல்லை சார் கேரக்டர்ஸ் என்னென்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் உட்காருங்க வேணால் கேட்குறேன். உள்ளே போயிட்டு வந்தான் டேரக்டர். இல்லை சார் என்கிட்ட என்னையே பார்த்துருங்க.
இப்போ டேரக்டர் பார்க்காம போக முடியாதுப்பா. சார் என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? போக முடியாதுன்னு சொல்லிடுங்க. யார் அது சொல்லிகிட்டே இருக்கேன்னா வந்து பா சி உள்ளவாப்பா ஏன்ப்பா மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி சொல்லணுமா நம்ம படம் பண்ணலாம். ஆனால் சரி படம் வந்து எப்பவுமே அவன் சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சது. ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் கிடையாது. போய் நம்ம ஷூட் பண்ணி ப்ரொடியூசர்லாம் ஓகே ஆகி படம் ஓகே, அது வரைக்கும் பேசாமல் இரு. சரி எனக்கு சொல்லிட்டேல அவங்க அம்மாவுக்கு சொல்லு. ஆமாம் அவ்வளோ தைரியமாக பேசினா அவங்க அம்மா சொல்லுவோம். அங்கே எமோஷன் ஆகி இவனும் எமோஷன் ஆகி அப்புறம் நினச்சேன் பார்த்தீங்களா பசங்க நம்ம கிட்ட தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் சரி நீ வந்து அஃபிஷியலாக வர்றீங்க யார்ட்டையும் ஒன்றும், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உடனே சோஷியல் மீடியா பயங்கர ஆக்டிவாக இருக்கேன். நீ வந்து உலகத்துக்கே நியூஸ் பேப்பர் உடனே நீ போட்டுருவ, தயவு செஞ்சு போடாது, அது வரட்டும் போடு அப்படின்னா. ஸோ அப்படி தான் அவன் டைரக்டரான விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுலேருந்து அவனோட இது பின்னாடி நோ லுக்கிங் பேக் என்று சொல்ல போகலாம். ஹார்ட் ஒர்க்கிங் அவன் பாட்டில் போயிட்டு எங்க ரெக்கமெண்டேஷனும் இல்லை. சார் அதே மாதிரி இப்போ உங்க பையன் பண்ணக்கூடிய படங்கள்ல வந்து இந்த கேரக்டர் தம்பி சூப்பரா இருக்கு, இது அப்பா தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிப்பீங்களா, இல்ல அவர் ஏதாவது கேரக்டர் பார்த்து கொடுத்தா பண்ணுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? அடிப்பாங்க நீங்க. என்ன சார் இது புதுசா இருக்கு. இல்ல அவன் என்ன அன்பறிவுக்கு என்ன சொன்னா எல்லா காஸ்டும் போட்டாச்சு, என் பேரே இல்லை அதுல. அப்ப அந்த பையன் படத்துல ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கலன்னா தப்பாயிடுமே அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்ல. அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு, சார் ஒரு கலெக்டர் கேரக்டர் சார் உங்களை டிசைட் பண்ணியிருக்காரு, ஓகேவா உங்களுக்கு? நான் சொன்னேன் அப்பா தம்பி ஒரு ஷீன் ஒரு ஷாட்னா கூட பரவாயில்ல, பையன் படம் பாருங்க. பட் அந்த கலெக்டர் கேரக்டர் நல்ல ரெஜிஸ்டரபிளான ஒரு கேரக்டர். ஏன்னா இந்த பக்கம் நெப்போலியன் சார், இந்த பக்கம் மறைந்து போன மாரிமுத்து சார், அப்புறம் இங்கே என் பக்கத்தில் விதார்த் சார், இந்த பக்கம் சஞ்சீவ். ஸோ இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது. தீனாவர் இருக்காப்புல. பண்ணுறேன்ப்பா அப்படின்னா பண்ணியாச்சு. அப்போ சொன்னேன் என்ன ரோல் சூட் ஆனால் மட்டும்தான் கூப்பிடுவேன். தெலுங்கு படத்தில் கூப்பிடலையே என்ன, தெலுங்கு படத்தில் அப்பா ரோல்லாம் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அந்த இடத்துல உனக்கு யாருக்கு பிஸ்னஸ், யார் ஓடுற குதிரை அப்பான்றதுக்கோசரம் நம்ம போய் உட்கார வச்சுன்னா அவன் படம் பாதிக்கூடாதுல்ல. நம்மளும் அதை பண்ண மாட்டோம். எனக்கு அஸ்வினா கூப்பிட்றான்னா டெஃபினட்டாக நம்மளால ஏதோ ஒன்று இருக்காங்க. கண்டிப்பா நம்மளா போய் கேட்டுன்றது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக அடிப்போம். ஆனா சார் இவ்வளோ நாளுக்கு பிறகு வந்துட்டு இப்போ ஒரு படத்துல வந்து கதையின் நாயகனா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே சார் நாங்க. அது ஆமாம் கரெக்ட். அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க அவங்க. சொல்லிட்டாங்க சார். ஆக்சுவலி அது என்னம்மா அது ஹீரோனே கிடையாதுமா, கதையின் நாயகன் கூட இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன்னா அது ஆக்சுவலி கதையின் நாயகி தான் அந்த படம். ஸோ பட் அது ஒரு 4 கேரக்டர்ஸில் ட்ராவல் ஆகும். ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் த்ரில்லர் அது. ஸோ அதில் வந்து என்ன சொன்னார்னா அந்த டேரக்டர் வந்து என்கிட்ட பேசும்போது, சார் நீங்கள் அந்த ரோல் பண்ணணும். அப்பா நான் சொன்னேன் படம் ஓடணும், பிஸ்னஸ் ஆகணும், தேட்டருக்கு வரணும், நீ பிஸ்னஸ் உள்ள ஆளை போட்டுக்கோ. நல்ல பெருசாக பண்ணது எஸ்ஜே சூர்யா சார் இருக்கார், கரெக்டாக பண்ணுவார். இல்லை சார் அவர் எஸ்ஜே சூர்யா சார் போட்டால் அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதில் வேறு மாதிரி காமிக்கணும், ஒரு ஃப்ரெஷ் மேன், ஒரு டீசென்ட் மேன். இவர் வந்து எப்படி இருப்பார், இவருக்கு பின்னாடி என்ன கதை, அதுதான். அப்புறம் கதை கேட்கும்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதில் ஹீரோயிசம் எதுவுமே கிடையாது, அந்த கேரக்டராகவே ட்ராவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அபியும் நான் பிரகாஷ் ராஜ் சார் பண்ணார், அது ஹீரோனே சொல்ல முடியாது, அந்த படத்தோட மெயின் கேரக்டர் அவ்வளோதான். ஸோ பண்ணார், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கூட நடிக்க போகிற 2 ஆர்டிஸ்ட்டும் தே கோயிங் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் பண்ண போகிறாங்க. அண்டு டெக்னிக்கலி சவுண்ட் மியூசிக் டைரக்டர்ஸு இன்றைக்கும் காஸ்டிங் பார்த்துட்ருக்கோம். சரி எங்களுக்கு சூட் ஆச்சுன்னா உங்கள் 2 பேருமே கூட கேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் கேஸ்டிங் போது நான் அந்த கண்ணோட்டம் தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு டேரக்டர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி 2 பேர் பார்த்தேன் சார், தேவர் லுக்கிங் வெரி இம்ப்ரெசிவ், ஆனால் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 2-3 கேரக்டர்ஸ் நல்ல ஸ்கூல் டீச்சர் கேரக்டர் இருக்குது, படமே ஸ்கூல் தான். அதனால சார் பிஎட் முடிச்சிருக்கேன் சார். சொல்ல முடியாது, உங்களுக்கு கால் வந்தாலும் வரலாம், டெஃபினட்டாக வரும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆமா சார். அதே மாதிரி இந்த ரோல் ப்ளே பண்றது உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? நீங்க நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ரோல் சேலஞ்சிங்கா இருந்துச்சா இல்ல முன்னாடி பண்ண ரோல்ஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் நாங்க எதிர்பார்ப்போமா? மிருதன் வந்து உங்களுக்கு என்னன்னா மேக்கப்பே சேலஞ்சிங் தான் உங்களுக்கு. ஏன்னா மார்னிங் ஒரு 5 o'clock ஆரம்பிச்சோன்னா இந்த சைடு ஃபுல்லாக இருக்குமா, அப்படியே உள்ள பால் கம்மு எல்லாம் போட்டுருவாங்க, கிராக் ஆகும் ஃபேஸ், அப்படியே நீங்கள் சாப்பிட முடியாது. அது என்னன்னா நம்ம சொல்ல போனால் நான் சாப்பிடல அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படிலாம் கிடையாது, நல்லாவே சாப்பிட்டோம். ஏன்னா இந்த ஒரு பக்கம் வந்து டேரக்டர் என்ன சொன்னால் வெளியே போகும்போது ராமி மால் நடந்துச்சு, எங்களுது நடக்கும்போது சைமன் டேடிஸ் தான் கபாலி நடக்குதுங்க. ஸோ 2 க்ரௌடும் மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த துணியை கட்டிட்டு அப்படி சுற்றி இருந்தோம். என் மேக்கப் போட்டதை பார்த்து தான் ஜெயம் ரவி வந்து, ஏன்னா எனக்கு ஒரு சைடு ஜெயம் ரவி சாருக்கு ஃபுல் ஃபேஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரவிக்கு போடுங்க, அப்புறம் இந்த ரவிட்ட வாங்க, அவர் மூஞ்சி நல்லா இருந்துச்சுன்னா நான் போட்டுக்கிறேன். நான் சொன்னேன் சார் என்ன வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டா சார் அப்படின்னாரு. அவரை கிண்டலாக சொன்னார், ஜேஆர் நீங்களும் ஜேஆர் நம்ம 2 பேரும் காம்போ ஹிட் ஆகும் சார். நான் படம் ஹிட்டு. இப்போ நான் சொன்னேன் சார் நான் என்னமோ தர்மேந்திரா மாதிரி, ஆனால் நீங்கள் அமிதாப் பச்சன் சொல்லிக்கிறேன், நான் தர்மேந்திரா சொல்ல முடியாதுல்ல சார். அப்புறம் டிக் டிக் டிக்கில் வந்து டேரக்டர் சென்டிமெண்ட்டாக ஒரு சீன் எனக்காக பண்ணுங்க, அதுவும் ஜெயம் ரவி சார் படம் ஓப்பனிங் பண்ணியிருப்பேன் நான். ஜெயம் ரவி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அது வாசுவை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ மிருதன் சேலஞ்சிங்மா டெஃபினட்டாக. ஏன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடணும். அன்னிக்கா வந்து இன்னைக்கு பெரிய பொண்ணுட்டா, அன்னைக்கு வந்து ஷி வாஸ் அ சைல்டு. பட் இருந்தாலும் அந்த 50 kg 45 kg இருக்குன்னா அந்த கை வந்து ஒரு 2 நாள் அந்த ஷாட் எடுத்தோம். அது அப்போ ராமிமால் வந்து ஆக்டிவே கிடையாது, யாருமே கிடையவே கிடையாது.
அந்த எஸ்கலேட்டர் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த படிக்கட்டு. ம். கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த பொண்ணை நான் விட்டா கூட அடிபட்டுச்சுன்னா கட் ஆகும், கட் ஆகும். நானே விழுந்தேன்னா கட் ஆகும். ம். ஸோ கேமரா கீழே இருக்கும், டக்கு டக்குன்னு ஓடி வரணும். நான் படம் அந்த சீன் பார்த்துருப்பீங்க, அந்த பொண்ணு ஓடி வந்து கழுத்தில் வச்சு ஆமா. கட்டிக்கிறது, ம். ஜெயம் ரவி சார் வந்து அடிப்படுறது. ஆமா. ஸோ அந்த ஷாட்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த ஷாட்டில் தான் வந்து நாங்கள் அடிச்சோன்னே கீழே பெட்டு போட்டிருப்பாங்க, அந்த பெட்டு நகர்ந்துருச்சு. ம். என் பையன் கல்யாண டைம் அன்றைக்கி தான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன், ஜேரட்ரிட்டையும் ஜெயம் ரவிட்டையும். சரி இந்த ஃபைட் சீன் முடிச்சுட்டு போயிடலாம். கரெக்டாக முட்டி வந்து தரையில் போய் இந்த மார்பிளில் போய் டப்புன்னு அடிச்சு ஒரு சவுண்டு. ஐயோ. ஃபைட் மாஸ்டர் வந்து கணேஷ் மாஸ்டர் சிறுத்தை பண்ணார்ல, ஆ. அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ அது பயங்கரமான ஒரு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வரது ஃபாஸ்ட்டாக போகும் எல்லாமே, இந்த கிளாஸ் பிரேக்கு, ரோப்பில் கன் எடுத்து ஷூட் பண்ணுறது, மேக்கப்பே உங்களுக்கு மிருதன் வேற மாதிரி இருக்கும். ஆமா. ஜாம்பி மேக்கப். அதுதான் உடைச்சாங்க என்ன. ஸோ இவர் ஏன்னா அவருக்கு சில டேரக்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆள் பண்ணுவானான்னு யோசிப்பாங்க. ஓ இவன் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி தான் என்னை சூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த இடம். சில சமயம் வந்து இவன் நல்லவனாவே தான் காமிப்பாங்க. ஸோ அது அந்த படம் ரிச் டாட் ரிச் டேட் லுக்கு, ரிச் கமிஷனரு. ஸோ இனி ஐ எம் நாட் கோயிங் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். நான் சொல்லிட்டேன் ஏதாவது வந்து அது வேற மாதிரி ரவி வேற. ஒரு ரூரல் சைடுல ஏன் சார் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க? ரூரல் சைட் பண்ணிருக்கேம்மா, இப்போ வரும் பாருங்க, ரூரல் பண்ணியிருக்கேன், கருப்பு மேக்கப்லாம் வச்சு இந்த மீசெல்லாம் வச்சு. வருணன் ஒரு படம், டேரக்டர் அவர் பேர் வந்து ஜெயவேல், அவர் பண்ணியிருக்காரு, ரிலீஸ் ஆக போகுது. ராதாரவி சார், சரண்ராஜ் சார், கேபி, ஜெயோட பிரதர் திவாகர், அப்புறம் ஜேபி சாரோட சன் துஷ்யந்த், இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸர், நோ மேக்கப், டல் கருப்பு கலர் பொட்டு. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் பாருங்கள், மீசெல்லாம் வச்சு நானே தெரியாது. ஆக்சுவலாக சார் நம்ம சொன்ன மாதிரி வந்து மிருதன் படத்தில் வந்து நாங்கள் வந்து உங்களை வேற மாதிரி பார்த்தோம், அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சார், செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய இந்த தேடலுக்கு இந்த வந்து சினிமா தீனி போட்ட மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்னுடைய அறிவு பசிக்கு இன்னும் தீனி போடலப்பா சினிமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னும் இல்லை, கிடைக்கல. கண்டிப்பாக என்ன மாதிரி ரோல் எதிர்பார்க்குறீங்க சார்? சார் கிட்டத்தட்ட ஜீவாவில் ஒரு கோச் கிடைச்சு, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மிருதனில் கிடைச்சது, மிருதனில் வந்து டைலாக்காக தீனி கிடைச்சிருக்காது, உங்களுக்கு ஆக்ஷனாக தீனி கிடைக்கும். எனக்கு டைலாக்காக ஒரு கேரக்டராக எனக்கு வரணும். நான் லைஃப்பில் வந்து கற்பனை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் முள்ளு மலரும்ல காளி கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். வெறும் ரக்கிடா, ஒரு காக்கி சட்டை, ஒரு துண்டு, அழுக்கு, மேக்கப்பே இல்லைன்னு வச்சுங்களேன். ஓகே, நீங்க சொல்ல இமேஜினேஷன்ல போயிட்டே இருக்கு சார். அந்த மாதிரி கிடைச்சாதான் நம்ம நடிகர்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு தீனி அப்படின்றது அங்கதான் கிடைக்கும். கண்டிப்பா சார். நீங்க வந்துட்டு இப்ப ஜீவா பத்தி பேசினதுனால நாங்க இந்த விஷயத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஜனனி வந்துட்டு ஃபாரின் போற கனவை எரிச்சிட்டு காதலுக்காக நின்னாங்க. ஆனா நீங்க காதலுக்காக கனவையே தொலைச்சதா நாங்க கேள்விப்பட்டோமே சார். அந்த கனவை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா நீங்க ஆக்சுவலி முதல்ல இந்த வீட்டு பக்கம் தான் வந்தீங்க. இல்ல அது ஆக்சுவலி அப்படிதான். பேசிக்கலி நான் வந்து கிரிக்கெட்டர். பேசிக்கலாக கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் லவ் சொல்லுவாங்க, தான் முதல் லவ். பொண்டாட்டியும் கிடையாது, சினிமாவும் கிடையாது. ஆனால் கிரிக்கெட் உள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு லெவல் நான் ரீச் ஆனேன். பெரியார் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரம்பித்து கம்பைன் டிஸ்ட்ரிக்ட் வந்து சிட்டி ஸ்கூல் வந்து அண்டர் 19 ப்ராபபிள் இந்தியாவில் இருந்தேன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்தேன், ஸ்டேட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம், என்னோட கூட ஆடினது தான் வெங்கட்ரமணா. வெங்கட்ரமணா இந்தியாவுக்கு ஆடிட்டாப்ல. ஆடிட்டு அதுக்கப்புறம் கபில் தேவ் கோச்சிங்காக NIS போனேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட் டெல்லி. அங்கே தான் கபில் தேவ் பார்க்குறேன். மேசிவ் ஹைட். அதே மாதிரி இந்த பாம் இருக்குல்லம்மா, இந்த பாம் நம்மளுக்குலாம் இவ்வளோ இருக்குன்னா அவளுக்கு இவ்வளோ இருக்கும். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க வெஸ்ட் இண்டீஸ்காரங்களுக்கு தான் கை இவ்வளோ பெருசு, பால் வந்து எலுமிச்சம்பழ மாதிரி இருக்கும். உண்மையா இவருக்கு அப்படி தான் இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது இந்த மேன்லி அப்படிதான் டிசிப்ளின் ஜெய்ஜாண்டிக்காக இருந்தார். அது அப்படின்னா அவரோட நாங்கள் விளையாடுறோம்னு வச்சுங்களேன், ஒரு கார் இருக்கும், வருவார், ஆட்டோமேட்டிக்காக சீட்டு மேலே வரும், சைன்னு வரும். நாங்கள் இப்படி இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இதில் என்ன காமெடினா, நாங்கள் ஒரு 3-4 பேர் தான் சவுத் இந்தியா. ஓகே, நான் பெங்களூர்லேருந்து ஒருத்தன், ஆந்திராலேருந்து ஒருத்தன், பாண்டிச்சேரின்னு. நாங்கள் 4 பேர் ஒன்றாவே இருப்போம். ஏன்னா அங்கே எல்லாம் ஹிந்தி, அவங்க சேர மாட்டாங்க இல்லை, நாங்கள் அப்படி மிங்கிள் ஆகிறது யோசிப்போம். அவங்க இல்லைன்னா ஹிந்திக்காரங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பேர் வந்து சவுத்தில் தமிழ்நாட்டில் ஸ்ரீகாந்த் தான். ஸோ நானே பண்ணோம், ஹாய் ஸ்ரீகாந்த் அப்படின்வான். பின்னாடி இன்னொரு பையன் வரும், அவன் தெலுங்கார், ஹாய் அவன் புரிய காலிங் ஸ்ரீகாந்த் அப்படி வச்சுக்கோ. அதனால் நாங்கள் 4 பேர் ஒன்றா கொஞ்ச நாள் ஆச்சு பாண்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, எங்கள் பொட்டென்ஷியல் பார்த்தாங்க. எங்களோட பொட்டென்ஷியல் பார்க்கும்போது நான் இப்போ வந்து ஓப்பனிங் போலர் பால் நல்லா. கபில் தேவ் ரொம்ப பிடிச்சி என்ன பண்ணார், ஒரு சின்ன ஒரு இது வைப்பாங்க, அந்த பிச்சுக்கு நடுவில் ஒரு காயின், 10 பைசா காயின். அப்போலாம் அந்த காயின் மேலே பிச் ஆச்சுன்னா பால் பவுன்ஸ் ஆகும். இது வந்து அந்த அக்யூரேசிக்காக நான் அதை கரெக்டாக பண்ணேன். அப்போ கூப்பிட்டு என்ன ஜலந்தருக்கு ஆடு, என் டீமுக்கு வந்து ஆடுன்னுலாம் சொன்னார். ஸோ கிரிக்கெட் லைஃப் அப்படி இருந்தது. நேவியில் வேலை கிடைக்கிற மாதிரி இருந்த டைமில் தான் நான் அந்த லவ் பண்ண. இங்கே ஊரில் பிரச்சனை, ஒய்ஃப் வீட்டில் பிரச்சனை.
சரி போயிட்டு வந்துடலான்னு தான் நான் வந்தேன். பட் நம்மளுக்கு என்ன எழுதணும் அதான் நடக்கும். ஆமா. வந்தேன், திருப்பி என்னால் போக முடியல. திருப்பி என்னால் போக முடியல. கிரிக்கெட்டும் வந்து அந்த லெவல் கிரிக்கெட் விட்டுட்டு வரும்போது நீ மறுபடியும் அந்த லெவல் போகிறதுனா இன்னும் கஷ்டம். ஏன்னா எல்லா பாலிடிக்ஸையும் உடச்சி நீ உள்ளே வரணும். கண்டிப்பா. ஸோ பட் அது வந்தேன் மறுபடியும். சரி அந்த பேஷனுக்காக என்ன பண்ணேன், இந்த டீம் காட்டுறது, பேங்க்கு காட்டுறது, இது மட்டும் தான் ஆடல, சிசிஎல் மட்டும் தான் ஆடல. ஸோ பட் சிசிஎல் அவங்க வந்து எனக்கு என்னோட நான் இப்படி ஆடுவேன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி கூட நாளைக்கு கூட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், கூப்பிட்டானா நெட்டில் வந்து நான் போலிங் போட்டு ரெடி. ஸோ அந்த கிரிக்கெட் பேஷன் அப்படியே உள்ளே இருக்குது. இந்த லவ் பண்ணி ஒய்ஃபுக்கு பிரச்சனை நான் வந்தேன் பாருங்கள், வந்து இங்கே பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. பட் திருப்பி நான் டெல்லி போகிற மூடு போயிடுச்சு. அடுத்தது மேரேஜ், ரொமான்ஸ், இப்படி அந்த வயசு அப்படி குழந்தை கிடையாது அப்போ. அது வந்து இந்த டோனி சொன்ன மாதிரி ஒருத்தர் கேட்டாங்க கேள்வி வந்து, வாட் யூ திங்க் யுவர் சைல்டு இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னாங்க. நோ அப்படின்னு, ஒய் இட்ஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா. அந்த மாதிரி ஆமாம், அதுக்கு லீடு தான் அது. சூப்பர் சார். அதே மாதிரி நாங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். ஏன்னா வந்துட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு உங்களுடைய குடும்பத்தில் நிறைய படம் எடுத்திருக்கீங்க. ஸோ சாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவருடைய சேர்ந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் அதை எங்க கூட ஷேர் பண்ண முடியுமா? அற்புதமான அனுபவம் இருக்குது. தாத்தா வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகும்போது குடியிருந்த கோயில் படம்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சந்திரோதயம் எம்ஜிஆர் சார் நடிக்கிற படம் ஷூட்டிங் போது, எம்ஜிஆர் சார் எப்படின்னா தாத்தா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் அங்கேருந்து. ஸோ அந்த படம் ஷூட்டிங் போது நான் பிறக்கிறேன். அதை தாத்தாக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட்சன். ஸோ தாத்தா முருகர் பக்தனால தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயிலையும் அர்ச்சனை. இப்போ எம்ஜிஆர் சார் உள்ளே வராரு, என்ன ஆச்சுன்னா ப்ரொடியூசர் குழந்தை பேரன் பிறந்திருக்காங்க, கேன்சல் ஷூட்டிங், வாங்க எல்லோரும் வாங்க சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு சங்கு ஒன்று இருக்கும், வெள்ளி சங்கு, அதில் முதல் மில்க் பால் கொடுத்தது புரட்சி தலைவர். அன்றைக்கின்னு பார்த்து பண்டிரிபாய் அம்மாவும் கூட வந்தாங்க, அவங்க வந்து அவங்களும் கொடுக்குறாங்க பால். ஸோ இது எனக்கு எவ்வளோ பெரிய பிளெஸிங். இப்போது சினிமாவில் நான் இருக்கிறதுனால அந்த இது பெரிய பிளெஸிங். இது நான் நிறைய அவங்க கொடுத்த ஞானப்பால் தானே சார் இந்த சினிமா இருக்கலாம். என்னை புரட்சி தலைவராச்சே. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லலை. ஏன்னா இப்போ நான் ஐ திங்க் ஜெயா டிவியில் சொல்கிறது கொஞ்சம் நல்லா பொருந்தும்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இந்த இடம் நான் உட்காந்துருக்க இடம் வந்து ஆக்சுவலி அம்மா இருந்த இடம். எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ். என் ஒய்ஃப் பயங்கரமான அம்மா ஃபேன். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர்னு கூட சொல்ல. எம்ஜிஆர் சாரோட காமெடி வந்து இன்னி வரைக்கும் மறக்க முடியும். எங்கள் படத்துலேயே நல்லா பண்ணியிருப்பார். குடிந்த கோயிலே பொண்ணு மாதிரி ஃபோன் பண்ணி பேசுவார். நீங்கள் டைம் இருந்தால் அந்த சீன் எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட அப்பா பேசுவாங்க. ஐ திங்க் பாலையானா யாரோ பேசுவாங்க, சாரு அப்படின்னா. அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆனால் பெரிய இன்ஸ்பிரேஷனு. அண்ட் எனக்கு நான் உண்மையாக பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே நாகேஸ்வர் வீட்டில். நாங்கள் பக்கத்தில் வீடு, சந்திரபாபு சார் பின்னாடி ஆழ்வார்பேட்டில் இருக்கிற வீடு, கேர்விஜி அம்மா வீடு, இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். பட் அந்த வளர்ந்ததுக்கப்புறம் என்னோடய ரூட் வந்து சினிமா போகல, கிரிக்கெட் அப்படி போச்சு. பட் திருப்பியே நான் வந்து சினிமா கொண்டு வந்துச்சு பாருங்கள். அதனால சினிமாவில் ஒரு சேயிங் இருக்குது, நிறைய பேர் நடிக்கணும்னு வருவாங்க. நீ நடிக்கணும் அப்படின்னு உன் தலையில் எழுந்துச்சுன்னா நீ அமெரிக்கா துபாயில் இருந்தால் கூட நான் கொண்டு வந்து நடிக்க வச்சிடும். இவ்வளோதான் சிம்பிள் ஃபார்முலா. சார் ஆக்டர் அப்படின்றத தாண்டி கேஸ்டிங் டேரக்டராகவும் நிறைய படங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றப்போ வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேஸ்டிங் கூப்பிடுறாங்க, ஆனால் அங்கே போனால் வந்து படத்துக்கான ஒரு ஆடிஷன் நடக்க மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு படம் நடக்குது அப்படின்னா இதுதான் சரியான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சரியான படம் அப்படின்றத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கணும்? ஒரு அட்வைஸாக சொல்லுங்கள் சார். இப்போது எல்லா பெரிய படங்களும் ஆடிஷன் நடக்குமா? ஆடிஷன் நடக்கும்போது ஒரு 50 பேர் 100 பேரோட உங்களே வர சொல்லுவாங்க. நீங்கள் போகிற இடத்துல யாருமே இல்லைன்னா அது ஆடிஷன் கிடையாது. சமீபத்தில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு அது நடந்துச்சு. போனால் ஒருத்தர் மட்டும் இருக்கார், அங்கே யாருமே இல்லை, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க, நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னால் அவங்க அங்கேருந்து வந்துட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சத்தம் போட்டு வந்தாச்சுன்னு வச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சைட்லேயும் மிஸ்டேக் இருக்குது. சரி போகிறீங்க ஆடிஷன் போகும்போது நீங்கள் வந்து கூட யாராவது ஒருத்தர் கூட்டு போகணும்ல, தப்பு இல்லை. ஸோ ஒரு டைரக்டரை பார்க்க போகிறீங்க, கூட கூட்டு போகிறவர் உள்ளே கூட்டு போவேனா, வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வரலாம். சில இடத்துல நீங்கள் தனியாக வாங்க, அவுட்டோராக இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் வரணும். சரிங்க அவங்களுக்கு டிக்கெட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடு நம்ம கரெக்டாக இருந்தால் எதிர் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன கேள்விப்படுறோம், சினிமாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இப்போ கார்பரேட்னா மந்த்லி சேலரி வந்துடும், பண்ணுற ஒர்க்குக்கான சேலரி வந்துடும். பட் சினிமாங்கிற போது அது ஒரு பேஷன், ஒரு மாயைன்னு உள்ளே வந்துடுறாங்க. சரின்னு எல்லாம் ஒர்க்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேட்டா அப்படின்னு கேட்டால் டாட்டா அப்படின்னு சொல்கிற நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் கேள்விப்படுறோம். அது நடக்குதா சார்? ஒரு சில இடத்துல நடக்குது. நீங்கள் சொல்கிற கேரக்டர்லாம் பெரிய ஸ்டார்ஸ்னு வச்சுங்க, ஹீரோயின்ஸ்லாம் அவங்க வந்து 2 படம் 3 படம் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, செட்டில் ஆகிடுவாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்கமிங் ஆகிறவங்க, புதுசாக வர இந்த பிரதர் கேரக்டர், சிஸ்டர் கேரக்டர், ஃபாதர் கேரக்டர், இவங்கெல்லாம் வந்து ஒன்று ரிச்சாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சினிமாக்குன்னே இருக்கிறவங்க பாருங்கள், அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நல்ல விஷயம். இவங்கள வந்து
டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் யூஸ் பண்ணாங்கன்னா சினிமா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து ஐடியில் ஒரு மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருப்பான், பையன் ரொம்ப அழகாக இருப்பான். இந்த பையனை கொண்டு வந்து அங்கே போட்டு ஒரு இந்த சீன் அவன் நம்ம ஆமா. இதில் பாஷையில் சொன்னால் டபுள் மீட்டர், இங்கேயும் காசு அங்கேயும். பட் இதுக்குன்னு இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க? இப்போ நடிகர் சங்கத்துலேயும் நம்ம அதான் கேட்குறோம். இதுக்குன்னு அவங்க அதான் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தான், சின்ன திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாக இருக்கட்டும். இதை நம்பி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியே தாண்டி போய் ஒரு கேரக்டர் இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லை சார் அந்த ஃபேஸ் அங்கே தான் கிடச்சிது. தேடுங்க சார். நான் தான் சொன்னேன், கேஸ்டிங்னா என்ன? ஹண்டிங் தானே. ஹண்ட் பண்ணுங்கன்ற. ஹண்ட் பண்ணி உங்களுக்கு கேஸ்டிங் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, கேட்டால் கொடுக்க போகிறாங்க அந்த ஃபேஸை. அதுக்குன்னு டக்குன்னு ஒரு ஃபேஸை பார்த்தோன்னா அவங்க வந்து அவன் ஜாலியாக வந்து நடிச்சுட்டு சினிமாவில் எந்த விதமான அவனுக்கு டெடிகேஷனும் இருக்காதுங்க. டேரக்டர் உட்காந்துருப்பார், கால் மேலே கால் போட்டிருப்பான், இல்லை சிகரெட்டை பற்றிருப்பான். நம்ம சினிமாவுக்கு இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. தெய்வமாக தொட்டு கும்பிட்டுட்டு வாசப்படியே கேமராவை தொட்டு கும்பிட்டு டேரக்டர் ஆசீர்வாதம் அப்படி இருக்கிறவங்க தான் சினிமாவில் இருக்கணும். அது அந்த எப்போ அது வருதோ அப்போ தான் சினிமா ஹெல்த்தி ஆகும். அதே மாதிரி சார் நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாகவே வந்து ஒரு சினிமா ஃபேமிலி தாத்தாலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் சார் வெறும் ஆக்டிங்கோட நிறுத்திட்டீங்க, காஸ்டிங்கோட நிறுத்திட்டீங்க, டைரக்ஷன், இந்த ப்ரொடியூசர் அந்த மாதிரிலாம் எப்போ சார் உங்களை பார்க்க போகிறோம்? நீங்கள் நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி முதல்ல ஒரு பயம் இருந்துச்சுமா. ஏன்னா தாத்தா என்ன தான் பீக் போனாலும் கடைசி அவரோட வாழ்க்கை வந்து அடி வாங்கிடுச்சு. ஏன்னா அவர் ராஜ்குமார் ஒரு ஹிந்தி படம் பண்ணார், பெரிய ஹீரோ ஷம்மி கபூர், சாதனா அம்மா, சங்கர் ஜெய்கிஷன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தாத்தா ஓன் ரிலீஸ் பண்ணிச்சு. இது வரைக்கும் தாத்தா எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் என்ன சொத்து வாங்கியிருந்ததோ வாஷ் அவுட் ஒரு படத்தில். ஆமாம், வாஷ் அவுட். அதுக்கப்புறம் ஹிந்தியில் இதே படம் ரிலீஸ் பண்ணவங்க கொடி சொன்னாயிட்டான். இதுதான் ஃபேட், விதி. அதுவும் தாத்தா விடலை. தாத்தா என்ன பண்ணால் அடுத்தடுத்து நம்ம சினிமாவில் இருக்கணும். அந்த தாத்தாவோட அந்த ஸ்பார்க், அந்த ஃபயர் கான்ஃபிடென்ஸில் அது எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த ஜீன் இருக்குது, எனக்கு இருக்குது, என் தம்பி ஸ்ரீக்கு இருக்குது, மகேந்தருக்கு இருக்குது, என் சன்னுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் அதை விடக்கூடாதுன்னு சொல்லி தாத்தா படங்கள் பண்ணாங்க. பெரிய பங்களா நான் இப்போ சொன்ன ஆலாப்பேட்டில் அந்த வீட்டிலேருந்து பெசன்ட் நகர் ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்தாங்க தாத்தா பாட்டி 2 பேரும். இப்படி ஆரம்பிச்சு அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் காமன் பண்டிகைன்னு ஒரு படம் பண்ணார். இப்போ சமீபத்தில் இறந்தார், பசி துரைன்னுவாங்க, பசி படம் டைரக்ட் பண்ணார், அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ காமன் பண்டிகை அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஹி மீட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ ரஜினிகாந்த் சார் 3வது படம் என்னமோ. தாத்தாவோட படம் டைட்டில் வந்து பாவத்தின் சம்பளம். எல்லாருமே சொல்கிறாங்க வேணாங்க, பாவத்தின் சம்பளம் நெகட்டிவாக இருக்குது டைட்டில். தாத்தா சொன்னிச்சு இந்த கதைக்கு தான் டைட்டில். அப்போ முத்துராமன் சாரை போய் தாத்தா பார்த்து கஷ்டத்தை சொல்கிறாங்க. எனக்கு முத்துராமன் சார் இன்றைக்கும் ஏன் பிடிக்குன்னா உடனே சொன்னேன், நான் இருக்கேன் படம் பண்ணுங்க. பிரமிளா மேடம் வந்து ஓகேன்றாங்க. முத்துராமன் பிரமிளா காம்பினேஷன் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. துரை சார் டைரக்ஷன். ஓப்பனிங் ஷாட் ரஜினி சார் வருவார். ஓப்பனிங் ஷாட் இன்றைக்கி அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்கே வந்து கிரேவ் யார்டில் ஆரம்பிக்கும். ஒரு நைட்டு கதை எழுதிட்டு இருப்பார், ஒரு வெள்ளை சாரி கிட்ட ஒரு பேய் போகும், இவர் ஃபாலோ பண்ணிட்டு போவார். அதுதான் பிரமிளா மேடம். திரும்புவாங்க, நீ கதை தான் எழுதுற, என் கதை எழுதுன்னா ஆரம்பிக்கும். அங்கே தான் பாவத்தின் சம்பளம். இது வந்து கதை முடிஞ்சோடனே ரஜினி சார் எழுதி முடிப்பார், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் ரஜினி சார். அப்போ என்னென்னா சம்பளம் வாங்கலை, ஃப்ரீயாக பண்ணார். அப்போ தாத்தா சொன்னார், ஒரு டெஃபினட்டாக வந்து பாலச்சந்தர் சொன்ன மாதிரி நீ ஒரு காலத்தில் பெரிய ஸ்டாராக வருவப்பா வந்து. இப்போ கூட நான் எழுதி தரேன் என் கால் ஷீட். தாத்தாட்ட ரஜினி சார் கால் ஷீட் இருந்தது. கமல் சார் வந்து தாத்தாவோட ஆஃபீஸில் தான் வந்து அடிக்கடி வந்து இருப்பார். ஆஃபீஸ் தாத்தாவோட ஆஃபீஸ் அங்கே வந்து. இப்போ அப்போ என்னென்னா கமல் சாருக்கு வந்து காது கொஞ்சம் இப்படி இருக்கும், களத்தூர் கண்ணமெல்லாம். தாத்தா சொல்லுவோம் கர்ச்சீஃப் எடுத்து இப்படி கட்டிக்க போயிடும். பெரிய ப்ரொடியூசர் இல்லை தாத்தா. அப்போ கமல் சார் உள்ளே வந்து, கமல் சார் பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு சின்ன பையன். ஏவிஎம்மில் பண்ணார், இங்கே பண்ணார், எங்கள் படத்தில் நடித்தார், அசோகன் படத்தில். ஐ திங்க் பாக இல்லை பதிபக்தின்னு நினைக்கிறேன், கரெக்டான நேம் தெரில. கமல் சார் இருப்பார். அப்படி வந்த போது அவரும் கால் ஷீட் கொடுத்தார். முதலாளி நீங்கள் வந்து, ஏன்னா ஆக்சுவலினா எம்ஜிஆருக்கு ஏவிஎம் செட்டியாரும் தாத்தா வந்து எம்ஜிஆர் முதலாளின்னு கூப்பிடுவார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசரும் முதலாளி தான். கூப்பிடுறது வந்து அப்படி தான் கூப்பிடுவார். ஏன்னா ரொம்ப டிசிப்ளின்டாக கரெக்ட் பேமெண்ட் கரெக்ட் டைமுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன் லைட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து ஹாப்பியாக வீட்டுக்கு போவாங்க. அதுதானே ஒரு ப்ரொடியூசரோட கடமை. கண்டிப்பாக அதை தாத்தா பண்ணிச்சு கரெக்டாக. அதனால் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஸோ இப்படி பண்ணி வந்த படம் தான் அந்த பாவத்தின் சம்பளம். அதான் லாஸ்ட் படம். மரணம் வேணாம் அப்படின்னாங்க. மரணம் பண்ணால் அது முடிஞ்ச 2 months தாத்தா எக்ஸ்பயர்ட். ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தீங்களோ, ப்ரொடக்ஷன் வேண்டாம். சாரி, அது கரெக்டாக கேள்வி. எங்கேயோ போயிட்டு அது சொன்னோன்னே எமோஷனல் ஆகிடுச்சு. சாரி, அது வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம ப்ரொடியூசராக கிளிக் ஆகலாம், பட் தாத்தாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே இப்படி ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எதுக்கு எடுத்தோன்னே நம்ம நடிப்போம். இப்போ நம்ம நடித்து நம்ம நிறைய நம்மளோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி சார், இதான் ஸ்ட்ராட்டஜி சார், இப்படி பண்ணால் சேஃப், இப்படி பண்ணால் மாட்டிப்போம். இப்போ எனக்கு நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு சின்ன படமாக இருக்கட்டும், 1 crore இல்லை 80 lakhs படம் ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ்க்கான அத்தனை வந்து விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு படத்தை ஷூட் பண்ணோன்னா பெட்டர். இதான் எஃப்எம்எஸ், இதான் வந்து தியேட்டர், இதான் ஓடிடி. இப்போ ஓடிடின்னு ஒன்று வந்துருச்சு சப்போர்ட்டுக்கு.
பெரிய சப்போர்ட் இது. ஸோ இது மாதிரி வந்து பண்ணிட்டு இந்த படத்தை நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ணி இவங்ககிட்ட கொடுக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் கணேஷ்னு சொல்லி யாத்திசைன்னு ஒரு படம் பண்ணாங்க. பாக்யலட்சுமி பாண்டியன் ஸ்டோரோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ we are all வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஹாட் ஸ்டாருக்கு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதில் நானும் இருக்கேன். அந்த கதை கரு நம்ம தான் உருவாக்கணும். ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனா சார்? இல்லை, ஆக்சுவலி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இதில் கிடையாது. இதில் வந்து எப்படின்னா கதை கரு வந்து ஃப்ரம் மை சைடு. வி ஒர்க் ஃபார் 4 years அந்த நாட் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அது. பட் அடுத்த பண்ணுறதுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது படமாக பண்ண போய் இது வெப் சீரிஸ். ஸோ படமாக பண்ண போகிறதுல வந்து வி ஆர் இன்வெஸ்டிங். என்ன தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கண்டென்ட் தான், அகலக்கால் இல்லை, 200 கோடி 100 கோடி கிடையாது. ஸோ இவ்வளோ தான் பண்ண போகிறோம். இது எப்படி திருப்பி எடுக்கணுன்ற கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் we are going inside. கண்டிப்பா சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு படம் நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற படம்னா விடாமுயற்சி. அப்ப வந்து எப்படி வலிமை அப்டேட்னு கேட்டுட்டு இருந்தாங்களோ, இந்த மாதிரி இப்ப வந்து விடாமுயற்சி அப்டேட் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கும். நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க சார். சோ உங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அப்டேட். அந்த டைட்டில்லையே வந்து நிறைய அர்த்தம் இருக்கு. டைரக்டரோட விடாமுயற்சி, அஜித் சாரோட விடாமுயற்சி, ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஏன்னா விடாமுயற்சி வந்து அருமையாக ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. மகிழ் திருமேனி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணான்னு கூட சொல்லலாம். ஒரு பிரதர், ஒரு ஃபேமிலி. அவரோட பிரதர் தேவன் நாங்களாம் வந்து ரொம்ப பிரதர்ஸ் மாதிரி. ஸோ நான் முதலே நான் என்ன சொன்னேன் சார்ட்டு, நான் அந்த படத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், அஜித் சார் வச்சு பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணிவிடுங்க சார், உங்களோட காம்போ செம்மையாக ஒர்க் அவுட். ஏன்னா மகிழ் திருமேனி சாரோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், ஆக்ஷன் எல்லாமே. பட் நடுவில் போனாங்க, சாண்ட் ஸ்டாம் வந்தது, மிலன் சார் இறந்தார், இது பிரேக் அண்ட் கம்பேக்ஸ், ஆர்டிஸ்டோட டேட் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க, இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணாங்க. அஜித் சாருக்கு இங்கே ஏதோ ஒரு சர்ஜரி. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் இதில் தே வில் ஸ்டார்ட். உங்களை எந்த மாதிரி கேரக்டரில் எதிர்பார்க்கலாம் சார்? சொல்லாமான்னு தெரியல, டேரக்டர் அடிப்பாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு அப்பா தான். அதுக்கு தான் வந்து ஃபுல்லாக ஒயிட்டெல்லாம் விட சொன்னாங்க. அது விட்டுட்டேன். பட் உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட அப்பாவை வச்சு கொடுங்க. நல்ல அப்பாவா இருப்பீங்களா? சூப்பர் அப்பாவா இருப்பேன். ஓகே, நம்மளும் ஜனனி அப்பா மாதிரி ஒரு அப்பாவா நம்ம வந்து சூப்பர் அப்பாவா இருப்பேன். நான் அது இன்னும் அந்த போர்ஷன் தான் பேலன்ஸ் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இருக்கும், அது முடிச்சிடுவாங்க. அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்னா இப்போ எஸ்கே இது முருகதாஸ் சார், அது 1 day போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ ஒரு எமோஷனல் பார்ட் அவங்க நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஏன்னா முருகதாஸ் சார் கூப்பிட்றாருன்னா ஓடிடுவேன். அதுவும் எஸ்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் வந்து நாட் ஆஸ் அன் ஆக்டர் கூட இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அவரும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உழைப்பு லக்குன்னே கிடையாது, எல்லாத்துலேயும் தாண்டி வந்தார். அவர் சிரிச்சாவே எனக்கு ஐ லைக் ஹிம். அந்த மாதிரி ஒரு ஸ்மைல். எப்படி விஜய் சாரோட ஸ்மைல் வந்து எல்லாரும் மேஜிக்னுவாங்களே, அந்த மாதிரி இவர்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அந்த படம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அஸ்திரம்னு ஒரு படம் வருது. அஸ்திரம் நான், நிலகல் ரவினா, ஷாம் சார் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நட்டி சாரோட 2 படம் பண்ணியிருக்கேன். நட்டி சாரோட படம் 2 படமும் இப்போது கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கப்புறம் வந்து அது பேர் சொல்ல முடியாது, அடுத்தது 2 படம் பெரிய படம் இருக்குது. அண்ட் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து அந்த ரவின்றதை உடச்சி ஒரு வேறு மாதிரி ஒரு கேரக்டர்ஸில் அது சொல்லக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது கெட்டப்லாம் மாறும், டோட்டலாகவே மாறும். அண்ட் மோரோவர் பண்ணுறேன், ஒரு 7 படம் இருக்குமா பைப் லைனில். இந்த வருஷம் காட்ஸ் கிரேஸ் வந்து ஐ திங்க் டூயிங் வெல், பெட்டர் தென் லாஸ்ட் இயர். ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா டைம் போனதே எங்களுக்கு தெரியல. எங்களோட ஜெனரேஷன்ல நீங்க பிறந்திருக்கணும் சார். இப்போ அதுதான் அப்படிதான் சார் இருக்கீங்க. அந்த இது டை மட்டும் அடிச்சிட்டா போதும். ஏன்னா இந்த கேரக்டருக்காக நீங்க ஒயிட் அடிச்சிருக்கீங்கன்னு தான் நாங்க வந்து நினைக்கிறோம். அண்ட் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஜோவியலா நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா நாங்க வாழ்த்துறோம். தேங்க்யூ. ஜெயா டிவி நேயர்களுக்கு நன்றி. நன்றி சார், நன்றி.